இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைட் கலர்ஸில் ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸை தரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லாண்டனா கேமரா. இதோட ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ, ஒயிட், அதே மாதிரி பிங்க், ஆரஞ்ச், ரெட் இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்ஃபுல்லான கலர்ஸில் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இயர் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். சம்மர், வின்டர் எல்லா சீசன்லேயுமே வருஷம் ஃபுல்லாகவே நிறைய ஃப்ளவர்ஸ், கொத்து கொத்தாக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கும். இது வந்து ஒரு எவர்கிரீன் பிளான்ட். ஒரு நல்ல சன் லைட்டில் நல்லாவே இது வளர்ந்து வரும். முக்கியமாக இதுக்கு சாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல் ட்ரைன் சாயில் இருக்கணும். சாயில் மாய்ஸ்டாக இருக்கலாம், பட் ஆனால் தண்ணி மட்டும் தேங்கி இருக்கக்கூடாது. அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மல்டிபிள் கலர்ஸில் ஸ்மாலாக கொத்து கொத்தாக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் நம்மளால் லீவ்ஸை விட ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்கள் கார்டனில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸை நீங்கள் க்ரோ பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ்லேருந்தும் க்ரோ பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெம் கட்டிங்கில் நம்ம க்ரோ பண்ணலாம். பட் ஸ்டெம் கட்டிங்கில் க்ரோ பண்ணும்போது உங்களுக்கு ரூட்ஸ் வந்து டெவலப் ஆக கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரு 1 மந்த்துக்கு மேலே கூட ஆகலாம். இந்த பிளான்ட்டு நம்ம ஹேங்கிங் பாட்ஸில் கூட நம்ம க்ரோ பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதன் இலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். மஸ்கிட்டோஸ்க்கு இந்த வாசனை பிடிக்காது. அதனால் நம்ம கார்டனில் மஸ்கிட்டோஸ் வந்து வராது. அதுக்காகவே நம்ம இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கும். ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். நான் இப்போது மஸ்டர்ட் கேக் கொடுக்குறேன். பொதுவாக இந்த மஸ்டர்ட் கேக்கில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. செம்பருத்திக்கு போட்டால் கூட நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்காக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, மஸ்டர்ட் கேக் இல்லைனாலும் பரவாயில்ல, பனானா பீல் வாட்டர் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே. நீங்கள் வந்து அதை கூட கொடுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் அதிகமாக நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்கும். பட்டாம்பூச்சி, தேனீக்கள்லாம் நம்மளுடைய கார்டனுக்கு அதிகமாக வரும். இந்த மாதிரி அதிகமாக வரும்போது இயற்கையான முறையில் பாலினேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. மகரந்த சேர்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை, பீஸ்லாம் வந்து உதவும். நம்ம வாட்டர்மெலன் பிளான்ட் க்ரோ பண்ணும்போது கூட நம்ம பாலினேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கும்போது இயற்கையாகவே பாலினேஷன் நடக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பூக்கள் வந்து உதிர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாகவே அது வந்து உதிர்ந்துடும். நம்ம பிளான்ட்டை வந்து ட்ரிம் பண்ணி விட்டால் நல்லா நிறைய கிளைகள் வரும், நிறைய பிரான்ச்சஸ் வரும். பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு க்ரோத் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். நல்லாவே நம்மளால் புஷியாக வளர்க்க முடியும். ஸோ ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான். எந்த பெருசாக கேர் அப்படின்னு கிடையாது. ஃபுல்லாகவே நல்ல ஒரு பிரைட்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஒரு ட்ரவுட் டாலரண்ட் பிளான்ட், லோ மெயின்டெனன்ஸ், இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.